வெல்கம் டு தமிழ் லைஃப்ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கட்லெட் ரெசிபி பார்க்க போகிறோங்க. என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்க்ரீடியன்ட்ஸு டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோ பண்ண உங்கள்கிட்ட காமிச்சிட்றேங்க. நீங்கள் வீடியோ பார்த்து பண்ணிக்கோங்க. போன்லெஸ் சிக்கன் 150 கிராம் பக்கமாக எடுத்துருக்கேங்க. நீங்கள் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பாருங்கள் எப்படி பேஸ்ட் ஆக்கியிருக்கேன்னு. இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதையும் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் ஆயில் ஆட் பண்ணிட்டேங்க. அதில் எண்ணெய் காஞ்சதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்க கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வதக்கிவோம் ஆயிலில். சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்குங்க, இல்லைன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமில் வச்சு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றும் சிக்கனுக்குள்ளே மசாலா ஏறாது. கரம் மசாலா தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாஸ்லாம் நல்லா கலந்துருச்சுங்க. இப்போ நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க கேரட் ஆட் பண்ணிக்கலாம். பொடி பொடியாக நறுக்கின முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. பொடி பொடியாக நறுக்கின மல்லித்தலை ஆட் பண்ணிக்கிறேங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற விட்டுக்கலாம். ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் முட்டை ஒன்று உடச்சி ஊற்றியிருக்கேன். அதில் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன், பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்லெட் செய்ய வதக்கி வச்சிருந்த சிக்கன் நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அதில் வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கட்லெட் ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் இந்த மாதிரி ஷேப்பில் எல்லா கட்லெட்டையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை முட்டையில் நினச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெட் க்ரம்ஸ் எல்லா பக்கமும் பட்ட மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க. காஞ்சதும் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம கட்லெட்டை டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லைங்க, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம்.
அதனால தான் கம்மியாக எண்ணெய் விட்டுருக்கேன் நான். பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கட்லெட்டை போட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க. பொறுமையாக இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க, இல்லைன்னா உடஞ்சிரும். பேலன்ஸ் உள்ளதையும் நான் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேங்க. பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணனால இந்த கலர் வந்திருக்குங்க. டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்லெட் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.